Welcome to HM Tailoring class. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து silk sareeக்கு எப்படி நம்ம சுங்கு போடுறது அப்படினு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகும். இப்போ இந்த sareeக்கு வந்து நம்ம எப்படி சுங்கு போடுறதுன்னு பார்க்கலாம். இது beginnersக்காக first time போடுறவங்க இத பார்த்து கத்துக்கங்க. இந்த saree வந்து one side இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இது நம்ம எடுத்துட்டு பாருங்க silk saree அப்படினும்போது இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லைன் கொடுத்திருப்பாங்க. நார்மலாவே சாரியிலே வந்திருக்கும் இது. இப்போ இத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ப்лауஸ் வந்து இந்த அளவு உங்களுக்கு பத்தாது சுங்கு போறதுக்கு இன்னும் பெருசா வேணும்ன்றங்க. இப்போ ப்лауஸ் வந்து இதுலயே ஜாயின்ட் ஆயிருக்கு. அப்ப ஜாயின் ஆகும்போது நம்ம இந்த சைடுல வந்து கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு விட்டுட்டு நம்ம ப்лауஸ் வந்து கட் பண்ணிக்கலாம். பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் ப்лауஸை வந்து தனியா கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த saree வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். எடுத்து வச்சிட்டு இந்த border வருது பாருங்க. இந்த border சைடுல வந்து நம்ம லைட்டா வந்து கட் பண்ணி விடலாம். ஓரத்துல மட்டும் அந்த ஜாயிண்ட் இருக்கும் அந்த நூல்ல. அந்த ஜாயிண்ட் வந்து லைட்டா கட் பண்ணி விடலாம். எந்த அளவுக்கு நமக்கு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இது ப்лауஸ் இருந்ததனால நான் ப்лауஸ்ல கிளாத் விட்டுருக்கேன். அப்படி ப்лауஸ்ல இல்ல அப்படினும்போது ப்лауஸ் இல்ல இந்த மாதிரி நார்மலா இருக்கு அப்படினும்போது எக்ஸ்ட்ரா வேணா நீங்க சாரியில வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ப்лауஸ்ல இருந்து ஒரு லைனா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம ப்лауஸ்ன்றதனால சின்ன சின்ன பிசுறு வந்து நமக்கு வந்துட்டே இருக்கும். அந்த பிசுறு எல்லாம் வந்து சின்ன சின்னதா நம்ம எடுத்துறலாம். இந்த மாதிரி இந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா வந்து நம்ம கட் பண்ணனால நூல் வந்து ஈஸியா வந்து பிரிஞ்சு நமக்கு வந்துரும். நிறைய கிளாத் வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம இழுத்துற கூடாது. ஏன்னா மேல வந்து சின்ன சின்ன கிளாத் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எடுத்துட்டு அப்புறமா வந்து நம்ம எடுக்கும்போது கரெக்ட்டா வரும் நமக்கு. பாருங்க இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரிம்மர் இல்ல ஊசி வச்சு அந்த மாதிரி நூலை எடுத்துட்டு இந்த மாதிரி ஒண்ணா எடுத்தோம்னா நமக்கு ஈவனா வந்துரும். ஃபர்ஸ்ட்ல வந்து நமக்கு அந்த பிசுறா இருந்தது துணி அதெல்லாம் எடுத்ததனால இப்ப லைனா வந்து நமக்கு இந்த அளவுக்கு நீட்டா வந்து நூல் வந்துருது. இதே மாதிரி வந்து ஒண்ணா நம்ம எடுத்து விட்டுறலாம். நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து இதே மாதிரி வெச்சிட்டு நம்ம ஒண்ணா வந்து எடுத்துக்கிட்டே வந்துடலாம். இப்போ நூல் வந்து நான் எடுத்து விட்டுருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன். இதுக்கு மேல உங்களுக்கு வேணும்னாலும் இன்னும் கொஞ்சம் கூட நீங்க எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு போதும் நம்ம சுங்கு போறதுக்கு. இது எப்படி நம்ம சுங்கு போறது அப்படினு பார்க்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. இப்போ இந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டு இதில இருந்து நம்ம கொஞ்சமா எடுத்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு. இப்போ ஸ்டார்டிங் வந்து நம்ம borderல இருந்து நான் 1 இன்ச் அளவுக்கு நான் எடுத்துக்கிறேன் அகலம். இந்த 1 இன்ச் அளவுக்கு எடுத்துட்டு இது வந்து கரெக்ட்டா நம்ம நீட் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு இது உள் சைடு இப்படி திருப்பிட்டு இது வந்து சுருட்டிக்கலாம் இந்த மாதிரி. பாருங்க இந்த அளவுக்கு வந்து நம்ம இத சுருட்டி எடுத்துக்கிட்டு இத அப்படியே கையில வச்சு இந்த அளவுக்கு ஒரு முடி ஒன்னு நம்ம போட்டுக்கிட்டு இப்போ மேல் சைடு எடுத்துட்டு கரெக்ட்டா நமக்கு எந்த அளவுக்கு லெந்த் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சிட்டு நம்ம டைட் பண்ணி விடலாம். பாருங்க இப்போ இந்த மாதிரி வந்து நான் டைட் பண்ணிட்டேன். பார்க்கிறதுக்கு பாருங்க ரொம்ப நீட்டா இருக்கு. நம்ம முடி போடும்போது ரைட் சைடுல நம்ம திருப்பிக்கணும். அதே அளவுக்கு வந்து நான் ஒன் சைடு வந்து எடுத்துக்கிறேன். எல்லாமே லெந்த் ஃபுல்லாவே இந்த அளவுக்கு எடுத்துட்டு இத கையில புடிச்சிக்கிட்டு நல்லா திருப்பிடணும். இந்த அளவுக்கு திருப்பணும். இது மாதிரி திருப்பிட்டு நம்ம அப்படியே ஒரு முடி ஒன்னு நம்ம போட்டு விட்டுக்கலாம். டைட் பண்ணலாம் இந்த மாதிரி. நம்ம எடுக்கும்போது ஒரு நூல் கூட விடாம கரெக்ட்டா ஈவனா வந்து நம்ம எடுத்துக்கிட்டே வரலாம். பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஒண்ணா வந்து
நம்ம முடி போட்டுக்கிட்டே வரலாம். இது வந்து சாதாரணமாக நம்ம வந்து சுங்கு போடுறது வந்து நிறைய இருக்குது, நிறைய டிசைனில் வந்து போடுவாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் ஆனால் நிறைய இந்த மாதிரி வந்து சிம்பிளாக கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டு இதை போட கற்றுக்கிட்டாலே அதுக்கப்புறமா நிறைய டிசைன்ஸ் எப்படி நம்ம போடுறதுன்னு ட்ரை பண்ணி கூட நீங்கள் கற்றுக்கலாம். ஃபஸ்ட்டில் போடும்போது திக்னஸாக இருந்தது, பார்டர் இருந்ததுனால. இப்போ பக்கத்தில் போடும்போது கொஞ்சம் திக்னஸ் கம்மியாக இருக்குது. கரெக்டாக நம்ம பார்த்து போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வந்து போட்டுடலாம். இப்போ சுங்கு வந்து நம்ம ஃபுல்லாக போட்டுட்டோம் பாருங்கள். சாரீ ஃபுல்லாக பார்க்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்கள். எல்லாமே வந்து ஈவனாக கரெக்டாக இருக்கிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் சுங்கு போடுறவங்க நீங்கள் வந்து புது சேரீலாம் நீங்கள் வாங்கினாலும் இல்லை உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்களே வந்து இந்த மாதிரி சுங்கு போட்டு ட்ரை பண்ணிங்க. நீங்கள் வெளியிலலாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சுங்கு போடுறதுக்கு. இதை வந்து நீங்களே வீட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாக வந்து சுங்கு போடுறது எப்படி நம்ம இந்த வீடியோவில் கற்றுக்கிட்டோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக கற்றுக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இதை வீட்டில் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.